ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்னோட மார்னிங் ரொட்டீன் ஒர்க் தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு வந்து தேர்ஸ்டே மார்னிங்ன்றதுனால டிஃபனுக்கும் லஞ்சு ரெண்டு சேர்த்து என்ன பண்ணலாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நான் வந்து தயிர் சாதம் வந்து ரெடி பண்ணலாம்னு நினச்சிட்டு இருக்கேன். டிஃபனுக்கு வந்து தோசை ஊற்றிட்டு எதாவது தேங்காய் சட்னி அந்த மாதிரி எதாவது பண்ணலாம்னு நினச்சிட்டு இருக்கேன். ஏன்னா தயிர் சாதம்ன்றனால வெயிலுக்கு வந்துட்டு தயிர் வந்துட்டு சாப்பிடணும் இல்லையா? என் என் பையனுக்கு வந்துட்டு தயிர் சாதம்னா அதுதான் ரொம்ப அவனுக்கு பிடிச்சமான ஒரு லஞ்ச் மெனுவே. அதனால வந்துட்டு சரி, வெயிலுக்கும் ரொம்ப இதமாக இருக்கும். அந்த தயிர் சாதம் கொடுத்தா மட்டும்தான் டிஃபன் பாக்ஸ் வந்துட்டு காலியாக வரும். மற்றது எதாவது கொடுத்தனா ஏதாவது கொஞ்சம் மிச்சம் அந்த மாதிரி இருக்கும், மீதி எடுத்துகிட்டு வருவான். தயிர் சாதம் நானே ஓகே, எனக்கு டபுள் ஓகே அப்படின்னு சொல்லிடுவான். அதனால் தயிர் சாதம் இன்றைக்கி ரெடி பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணிவிட்டு மார்னிங் வந்து தோசை தேங்காய் சட்னி அந்த மாதிரி எதாவது பண்ணலான்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உருளைக்கிழங்கு வந்து ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். சாதம் வடிச்சிட்டேன். தயிர் தாளிக்கணும். சட்னிக்கு வந்துட்டு இப்போ தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன், சட்னி அரைக்கணும். பூண்டு வந்துட்டு ஒரு 4 பல்லு சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகா வந்துட்டு ஒரு 3 சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. சட்னி தோசை ரெடி ஆயிடுச்சு. மிளகா தான் கொஞ்சம் ஒரு மிளகா எடுத்துருக்கலாம் போல், கொஞ்சம் காரமாக இருக்குது. கொஞ்சமாகவே சட்னி ஊற்றுறேன். எங்கள் வீட்டுக்காருக்கு 2 தோசை ரெடி பண்ணிவிட்டு கவினுக்கு கொடுத்தாச்சு. இப்போ வந்து எங்கள் வீட்டுக்காருக்கு 2 தோசை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கர்வீனுக்கும் எனக்கும் கடைசியாக இவங்களை ஸ்கூலுக்கு வேலைக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறமா ஊற்றிக்குவோம். இப்பயே ஊற்றி வச்சுட்டுனா ஆறிடும், சாப்பிட்றதுக்கும் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. அதனால் வந்து நாங்கள் சாப்பிட்றப்ப ஊற்றிக்கலாம் அப்படின்னு வச்சுருவோம். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, உப்பு போட்டுக்கலாம்.
லஞ்சு பேக் பண்ணியாச்சு. அடுத்து ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணணும். ஸ்நாக்ஸ் வந்து இன்றைக்கி நான் வாழைப்பழம் தான் கொடுக்கலான்னு இருக்கேன். பாய். கீழே வெயிட் பண்ணுறாங்க, டைம் ஆயிடுச்சு. பாய், போயிட்டு வா. யாரும் கீழே இறங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பையனும் எங்கள் வீட்டுக்காரும் வந்துட்டு வேலைக்கு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. என் சின்ன பையன் பார்த்தீங்கன்னா அவங்க கூடயே ஸ்கூல் போகணும், வெளியில் போகணும்னு சொல்லிட்டு செப்பல்லாம் போட்டார், போட சொல்லி செப்பல்லாம் போட்டுக்கிட்டு வெளியே போகல அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அழப்போ அழுதுகிட்டே இருக்காரு. சர்வின் ஹாய் சொல்லு. சர்வின் ஹாய் சொல்ல மாட்டியா? ஹாய் சொல்லு. ஹாய் அங்கே பாரு ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி சொல்லு. சொல்ல மாட்டியா? சரி, நாம் வெளியே போகலாம், சரியா? சரி 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 சொல்லலாம், நம்ம வெளில போகலாம். சரி, ஹாய் சொல்லு. இப்போ சொல்லு, இப்போ சொல்லு, இப்போ சொல்லு. அழுகக்கூடாது, சரியா? ஃப்ரெண்ட்ஸ், காலைல எழுந்து வந்து குழம்பு கூட எதுவுமே வைக்கல. நான் வெறும் தயிர் சாதம் மட்டும்தான் வச்சேன். தயிர் சாதம், உருளைக்கிழங்கு ஃப்ரை. இதுக்கே வந்துட்டு எனக்கு எக்ஸாக்ட் இன்னைக்கு வழக்கத்தை விட லேட்டாகவே போனான். எவ்வளோ வேகமாக வந்துட்டு நம்ம ஒரு ஒரு வேலையுமே செஞ்சாலுமே கரெக்டாக அந்த 8 o'clock எப்படி போகுதுன்னே தெரியாது, 8:30 எப்படி வருதுன்னே தெரியாது. அதே மாதிரி தான் டெய்லியும் போகுது. ஸ்கூலுக்கு அனுப்புகிற எல்லார் பேரண்ட்ஸுக்கும் இப்படி தான் இருக்கும். ஐயோ 8 o'clock ஆயிடுச்சு, 8:10 ஆயிடுச்சு, 8:05 ஆயிடுச்சு, 7:45 ஆயிடுச்சு அப்படின்னு டைம் பார்த்து பார்த்து ஒரு ஒரு 5 நிமிஷம் பார்த்து பார்த்து செய்வோம். ஆனாலுமே வந்துட்டு டக்கு டக்கு டக்குன்னு டைம் போயிடும். அப்படிதான் இன்றைக்கும் எனக்கு. நான் ஏதாவது குழம்பு ஏதாவது வச்சா கூட பரவாயில்ல, குழம்பு கூட எதுவுமே வைக்கல. தயிர் சாதம், உருளைக்கிழங்கு ஃப்ரை தான் பண்ணேன். அதுக்கே இன்றைக்கி எனக்கு லேட் ஆயிடுச்சு. வழக்கத்தை விட ஒரு 5 நிமிஷம் இன்றைக்கி லேட்டாக தான் போனான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.